சாமி. If P1 power x1 P1 power x1 into P2 power x2 into P3 power x3 into P4 power x4 equal to 1,13,400. இங்கு P1 P2 P3 P4 என்பன ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள் மற்றும் x1 x2 x3 x4 என்பன முழுக்கள் எனில் P1 P2 P3 P4 மற்றும் x1 x2 x3 x4 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. போடலாம் சாமி. என்ன எண்கள் சொல்றாங்க? P1 P2 P3 P4 ன்னு சொல்றாங்க. பகா எண் அப்படி ஞாபகம் வச்சுங்க. நான் முதல்ல நான் பகா எண் சொல்றேன். 2 3 5 இந்த பவர்ல இருக்கிற நம்பர் எப்படி வர போகுதுன்னா நம்ம கண்டுபிடிக்க போறோம். போடலாமா? எஸ் மிஸ். சின்ன சின்னதா வச்சு போடலாம். நீங்க சைடுல நான் போறது நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தெரியாத நம்பர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க தானா வகுக்கல போட்டு தான் போகும். நீங்க பிராக்டிஸ் பண்ண நம்பர் கொடுத்தா ஆன்சருக்கு நேரா எப்படி எழுதணும்னு சொல்லி தந்தறேன். 1,13,400 எஸ் மிஸ். ரெண்டு முட்டை இருக்குது. அப்ப எந்த நம்பர் போட்டுக்கலாம்? 100 10 ஸ்கொயர் தானே? எஸ் மிஸ். நான் 2 10 போடலாமா? எஸ் மிஸ். அத 10 ஸ்கொயர் போட்டா 2 10 போட்டு போட்டுக்கலாம். ரெண்டு முட்டை கம்மி பண்ணிட்டா எஸ் மிஸ். ரெண்டு முட்டை கம்மி பண்ணிட்டா 134. சொல்லவே மாட்டேங்கிறீங்க. 4 முடிஞ்சா என்ன என்ன எந்த எண் போடலாம்? 7 முடிஞ்சா ரெண்டாவது எப்படி கிடையாது. அடுத்து எத்தனை எப்படி போகலாம்? 3 5ல மறுபடியும் எத்தனை வாய்ப்பு போடலாம்? மறுபடியும் எத்தனை வாய்ப்பு போடலாம்? 2 3 7 வந்துருச்சு. 0ல முடிஞ்சா 1 10 வரணும், இல்லனா 5 வரணும். அவங்க பகையங்கள் தான் சொல்றாங்க. எஸ் மிஸ். பஞ்சா வாய்ப்பு தான் வரணும். எஸ் மிஸ். நாம தானே? எஸ் மிஸ். 2 3 5 அப்ப 5 னுடைய இதோ நான் பிரிச்சு எடுக்க போறோம். எதை? இந்த 100 பிரிச்சு எடுக்கலாமா? எஸ் மிஸ். 100 ன்னு சொல்ல 10 ஸ்கொயரா? எஸ் மிஸ். 10 ன்னு சொன்னா 2 10 சொல்லலாமா? எஸ் மிஸ். 1 ஸ்கொயர் பேப்பர்ல வச்சு ஸ்கொயரா எடுத்து போய் சொல்லலாம். எஸ் மிஸ். 5 ஸ்கொயர் இன்டு 2 ஸ்கொயர். ஏற்கனவே 5 எதனா வந்திருக்கா பாருங்க. இல்லல்ல? எஸ் மிஸ். எங்க பாருங்க. இப்ப எடுத்து போடுங்க. ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள். ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள். இருக்கிற சின்ன பீஸ் யாருன்னு பாருங்க. 2 2 ன் அடுக்கு. இதே நம்ம பிரிச்சிட்டோம். இத பிரிச்சிருக்கோம். 2 ன் அடுக்கு 1 2 ன் அடுக்கு 2 சேர்ந்தா 2 ன் அடுக்கு 3 இன்டு ஏறு வரிசை. அடுத்து 2க்கு அப்புறம் யார் பகா எண்கள்? 3 அப்புறம் 5 2 3 5 7 வந்து பார்த்தா இதா இருக்குது. இப்போ 3 ன் அடுக்கு எத்தனை வருது? 1 2 3 4. ஓகே? எஸ் மிஸ். 5 ன் அடுக்கு எத்தனை வருது? இங்க 7. 7 ன் அடுக்கு எத்தனை வருது? 1 ஈக்குவல் டு 1,13,400. ஓகே? எஸ் மிஸ். ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள். இப்போ இது எழுதினாலும் எழுதலாம், இல்லனா மாத்தி மாத்தி எழுதினாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இத மாறி இந்த பேட்டர்ன்ல எழுதி இருக்கணும் கண்டிப்பா. இப்போ இதல இருந்து எழுத போற சாமி போன பப்ளிக் எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. This implies P1 equal to P2 equal to P3 equal to P4 equal to 2 3 5 7 x1 x2 equal to x3 equal to x4 equal to. இந்த மேல லைன் இருக்கா பாருங்க. மேல லைன் இருக்கா? எஸ் மிஸ். 3 4 7 1 கணக்கு வந்துச்சுனா நீங்க செய்ய வேண்டியது இது மாதிரி எழுதுனா 1 மார்க். ஓகேமா? எஸ் மிஸ். இது மாதிரி எழுதிட்டீங்கன்னா 1 மார்க். 1 மார்க். இது எழுதுனீங்கன்னா 1/2 மார்க் கணக்கு வச்சு 4 மார்க் பண்ணுங்க. ரைட்? எஸ் மிஸ். சொல்றது ஈஸியா இருக்குங்க. 2 3 5 7 எஸ் மிஸ். 1 2 3 ரைட்? எஸ் மிஸ். ஞாபகம் வச்சிருக்கா சொன்னேன். 2 3 5 7 7 வரிசையில் அமைந்த பகா எண்கள். கீழ இருந்து போனா உங்க முடிச்சிருங்க. இங்க 1 2 மேல வாங்க.